அன்பான உறவுகளே, உங்கள் கடலூர் ராஜேஸ்வரி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் கார மீன் போட்டு மிளகு சீரகம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்றது வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புளி ஊற வச்சுருக்கோம், புளியை கரைச்சிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், தக்காளி கட் பண்ணணும். நம்ம மிளகு சீரகம் தட்டி வச்சுருக்கோம், பூண்டும் தட்டி வச்சுருக்கோம். சரி, நம்ம புளியை கரைச்சிட்டு தக்காளியை கட் பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகு சீரகம் இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். இதோ நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டையை போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த கொதி அந்த எண்ணெய் மேலே மிதக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ மீதி இருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், நம்ம ஏனோ தானோன்னு நம்ம அரைச்சிடக்கூடாது. மிளகாத்தூள் மிளகாவை தவிர மற்றது எல்லாமே வறுத்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். அந்த மிளகாத்தூள் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது. நம்ம மிளகாவை தவிர எல்லா பொருளையுமே வறுத்து, நீங்கள் வெயிலில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பாருங்கள். அவ்வளோ மனமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். மிளகாவெல்லாம் வறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நெடி அடிக்கும். அதனால் மல்லி, அந்த என்னென்ன மிளகாத்தூளுக்கு உள்ள ஜாமானோ எல்லாத்தையுமே பொன் வறுவலாக அப்படியே வறுத்துக்கணும். நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு அதை வறுத்துக்கிட்டோம்னாக்கா, வறுத்து அந்த மிளகாத்தூள் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணலாம்.
1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் கூட ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. அவ்வளோ வாசனையாக இருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் அரைச்சிருப்போம் மிளகாத்தூள். சரி, குழம்பு கொதிக்கிட்டோங்க, நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு நம்ம வந்து மீனை போடலாம். குழம்போட கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு, வாசனை அப்படி கல்லுதுங்க. மிளகு சீரகம் குழம்பு தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த மீனெல்லாம் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக மீன் தான். பொரி வரட்டும். நம்ம மீன் போட்டாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு தண்ணியாக தாங்க இருக்கணும். இதெல்லாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கார மீன் குழம்பு இது. உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.